இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை இஸ்லாம் மிக மிக தெளிவாகவும் உறுதியாகவும் நிலைநாட்டி உள்ளது. திருக்குரானிலே இறைவன் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதையும், மனிதர்களில் சிறந்தவர்கள் இறையச்சம் உடையவர்கள்தான் என்பதையும் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸு இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ நிச்சயமாக அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன். வட்டி, போதை, ஆபாசம், விபச்சாரம், சூதாட்டம், மூட பழக்க வழக்கங்கள், ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்களை மூடர்களாக்குதல் போன்ற எல்லா சீர்கேடுகளையும் வன்மையாக கண்டித்து அதற்கு எதிராக போராடுகின்றது. இதன் காரணமாக உதாரணத்திற்காக எடுத்துக்கொண்டோம் என்றால், போதை, வட்டி போன்ற சமூக சீர்கேடுகளில் இருந்து அதிகம் பாதுகாப்பு பெற்ற சமுதாயம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம்தான் என்பதை நிதர்சனமாக காணுகின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எறிந்து குறிகேட்பதும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், ஆதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகளை நிலைநாட்டி பேணக்கூடிய மார்க்கமாகும். உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை, விரும்பிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமை, யாராக இருந்தாலும் சரியான முறையிலே நீதி பரிபாலனம் செய்யப்படும் என்ற உரிமை, பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல இறைவனால் கொடுக்கப்பட்ட பல உரிமைகள், பெண் சிசுக்கள் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாக்கப்படும் உரிமை, இப்படிப்பட்ட பல்வேறு உரிமைகள் சமுதாயத்தில் இஸ்லாத்தின் மூலமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலைநாட்டப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் மேலை நாடுகளும் மற்றைய நாடுகளும் இவைகளில் உள்ள பல உரிமைகளை மனித உரிமை சாசனம் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் தீவிரவாதத்தை தீவிரமாக கண்டிக்கக்கூடிய மார்க்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் தீவிரவாதம் இஸ்லாத்தின் மூலமாக நடக்கிறது என்ற தீவிரமான தப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையில் தீவிரவாதத்தை இஸ்லாம் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது என்பதே திருக்குரானின் வெளிச்சத்திலும் நபிமொழியின் வழியிலும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாகும். மனிதர்களின் உயிர்கள் எக்காரணம் கொண்டும் கொல்லப்படக்கூடாது என்பதை உறுதியோடு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதை திருக்குரானின் ஒரு வசனத்திலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றான்: أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض
أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான். மேலும் எவரொருவர் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார். இஸ்லாமிய மார்க்கம் உலக மக்கள் அனைவரையும் நேரான வழியிலும் சாந்தி சமாதானத்தோடு வாழ்வதற்கும் அதே போல இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையில் ஈடேற்றம் பெறுவதற்கும் இறைவனால் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட மார்க்கமாகும். நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். இஸ்லாம் என்பது நம்மை முழுக்க முழுக்க இறைவனுடைய சித்தத்திற்கு கட்டுப்படுத்தி வாழ்வதன் மூலம் சாந்தி சமாதானத்தை பெறுவதாகும். யார் இந்த இறை வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு வழிகளை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை திருக்குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது. وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் தான் இருப்பார். இறைவனின் திருப்பொருத்தத்தையும் ஈடேற்றத்தையும் பெற்று சாந்தி சமாதானத்துடன் வாழ அனைவரையும் இஸ்லாம் அன்போடு அழைக்கின்றது. அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அலிமன் ஹய்யன் சமிஅன் பஸிரன் முதக்கல்லிமன் அல்லாஹு